என்னுடைய பர்சனல் விஷயம். நான் வந்து ஒரு மீட்டிங்கு நான் வந்து அரசியல் இல்ல. நான் ஒரு மீட்டிங்கு வரேன், போறேன் என்ன. ஸோ ஒரு நெரிசல்ல வந்து ஒரு 37 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எப்படி சார் நீங்க கவர்மெண்ட்ல வந்து உட்காந்தோடனே கவர்மெண்ட் வேலையை எப்படி குடுப்பீங்க? விஜய் சார் என்ன பண்ணியிருக்கணும், அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் இல்லையா? அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், தலைக்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா, பேங்க்கில் போட்டாங்கன்னா கூட மாதம் ஒரு 55,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க செம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இப்போ தனியார் மயமாக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன சார்? இப்போ கவர்மெண்ட் நடத்துறதுனால ஸோ அந்த ரவுடிசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தனியாராக ஒருத்தன் வந்து ஒயின் ஷாப் எடுத்து ஒரு ரெஸ்டோ பார் வச்சு நடத்துகிறான் அப்படின்னா அங்கே உள்ள விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் சார். நாடு நாசமாக தான் சார். நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தால் எப்போ வேணாலும் எங்கள் கட்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் மக்களுக்கு சேவை செய்யணும். நீங்கள் உடனே நீங்கள் வந்துட்டு வந்து அங்கே பதவி வாங்கிட்டு உட்கார்ற கட்சி எங்கள் அரசியல் கிடையாது. ஓகேங்களா? மக்களோட மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சால் தான் எங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் மெம்பர் ஆகணும். அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மடி திரு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளரான மணிகண்டன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பல முன்னணி லீடர்ஸ் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இருந்து அண்ணாமலை கூட வர போறாங்க, பல முக்கிய புள்ளிகள் இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களாக இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அது காலம் பதில் சொல்லும். நம்ம பதில் சொல்ல முடியாது, காலங்கள் பதில் சொல்லும். இல்லை அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கா அந்த மாதிரி? அதுக்கு என்ன சார் வேலை? போயிட்டு பணம் கொடுத்து கூப்பிடணுமா அப்படின்னா கிடையாது இல்லை. அது கிடையாது இல்லை. எங்கள் அரசியல் அது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தால் எப்போ வேணாலும் எங்கள் கட்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மக்களுக்கு சேவை செய்யணும். நீங்கள் உடனே நீங்கள் வந்துட்டு வந்து அங்கே பதவி வாங்கிட்டு உட்கார்ற கட்சி எங்கள் அரசியல் கிடையாது. ஓகேங்களா? மக்களோட மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சால் தான் எங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் மெம்பர் ஆக முடியும். இன்னொரு புறம் இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய இன்னொரு விமர்சனமாக பார்க்கப்படுறது வந்து இந்த கரூர் உயிரிழந்தவங்களை அரசு பணி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை மதுரை ஹைகோர்ட் வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தமிழக அரசு வந்து மேல்முறையீடு போயிருக்காங்க, உச்சநீதிமன்றம் வந்து போயிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இது கொடுத்தது சரியா இல்லை தவறா? இல்லை அவர் அதை பற்றியும் எதுவும் பேசவில்லை. எல்லா கட்சி தலைவர்களும் இது குறித்து கருத்து தெரிவிச்சிட்டாங்க. அதனால இந்த ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு இல்லை நம்ம ஒரு லேமேனா உங்களுக்கு 31 பேருக்கு என்னுடைய பர்சனல் விஷயம். நான் வந்து ஒரு மீட்டிங்கு நான் வந்து அரசியல் இல்லை. நான் ஒரு மீட்டிங்கு வரேன், போகிறேன் என்ன. ஸோ ஒரு நெரிசலில் வந்து ஒரு 37 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து உட்காந்தோடனே கவர்மெண்ட் வேலையை எப்படி கொடுக்க முடியும்? கவர்மெண்ட் வேலையை எப்படி கொடுக்க முடியும்? அதுக்காண்டி எவ்வளோ பேர் எக்ஸாம் படிக்கிற நிறைய தவம் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜய் சார் என்ன பண்ணியிருக்கணும், அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் இல்லையா? ஓகேவா? மக்கள் பணத்தில் தானே. அதை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, தலைக்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா, பேங்க்கில் போட்டாங்கன்னா கூட மாதம் ஒரு 55,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க செம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே படிச்சுட்டு வேலைக்கு வேண்டி இருக்க இளைஞர்கள் வந்து அந்த வேலை அவங்களுக்கு கிடச்சிட்டு போகுது, அவங்க குடும்பம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா ஹைகோர்ட் மதுரை கிளையும் வந்து இதை தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இது நீங்கள் வந்து எப்படி பண்ண முடியும், இதுக்காக காத்திருக்க நிறைய பேர் வந்து இருக்காங்க, நீங்கள் அப்படி பண்ண முடியாதுல்ல. ஒருத்தங்களை கூட நம்ம பண்ண முடியாது சார். ஆனா அதை எதிர்த்து தான் திரும்ப உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதுதானே சொல்ல போகுது. அப்ப இந்த மேல்முறையீடு சார் ஒரு நீதிமன்றம் கீழே என்ன சொல்லுதோ அதைத்தான் சார் மேலேயும் சொல்ல போகுது. ஸோ போட்டோம். ஏன் மீண்டும் மீண்டும் ஏன்னா இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும்போது ஏன் அதை தாவேக அரசு அதை பண்ணியே ஆவன்னு நிக்கிறாங்க? சார் மேபி இருக்கலாம், நம்ம தோத்து போயிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். நம்ம ஜெயிக்கணும். உங்களுக்கு தோல்வி என்ன சார்? அதான் சார், அவங்க 31 பேருக்கு வேலை கொடுத்தோடனே பேசியிருப்பாங்கல்ல, நாங்கள் 31 பேருக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அது இப்போ தோல்வியில் போய் முடிஞ்சோடனே அந்த தோல்வி வந்து ஏன் நம்ம தோல்வியாக எடுத்துக்கணும், அடுத்து முறையீடு பண்ணி அது வெற்றியாக கொண்டு வரணும்னு கூட நினச்சிருக்கலாம்ல. அது கோர்ட்டு தானே தீர்மானிக்கணும். அதான் கோர்ட்டு தானே சார் தீர்மானிக்கணும். நானும் நீங்களும் தீர்மானிக்க முடியுமா? கோர்ட்டு தீர்மானிக்கும். இல்லை சார், நமக்கே தெரியுது மதுரை கிளை இவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது. அப்போ உச்சநீதிமன்றம் போனாலும் அவங்க தான் இதை சொல்லுவாங்க நமக்கே தெரியும் போது அரசு வழக்கறிஞர்களுக்கு அது தெரிஞ்சிருக்காதா? அதையும் நீங்கள் இது சாதாரண ரிக்ஷா இழுக்கிறாங்க தெரியுமா, அவங்ககிட்ட போய் கேட்டால் கூட அரசியல் பேசுவாங்க சார். அவங்க கூட இதை சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்கா, அந்த ரிக்ஷா ஓட்டுற பையன் கூட காத்துக்கிட்டு இருப்பான் ஒரு வேலைக்காக. ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணி நீங்கள் இவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஜனநாயகம் கிடையாது.
அண்ட் அதே மாதிரி சார் டாஸ்மாக் துறை வந்து தனியார் மயமாக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியே வந்து அரசு தரப்புல இருந்து அதுக்கான ஆலோசனைகளை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றது அது கரெக்டா இருக்குமா சார்? ஏன்னா ஆல்ரெடி இப்போ 10 ரூபா கடந்த ஆட்சியில் 10 ரூபா வாங்கினாங்கன்றத விமர்சனமா இருந்துச்சு. இந்த ஆட்சியிலும் அந்த மாதிரி வாங்கப்படுது அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது தனியார் குற்றச்சாட்டுல அவங்களே சொல்லிட்டாங்க 10 ரூபாங்கிறது 20 ரூபா கூட வாங்கலாம் அப்படின்னு. எல்லா ஏன்னா இடங்களும் அதுக்குள்ள வாங்கலாம் அப்படின்னு நமக்கு அதுக்குள்ள தெரியும். விஷயம்னா அந்த அமைச்சரே சொல்லிட்டாரு. ம், நாங்க குடோனுக்கு வந்து அந்த டாஸ்மார்க் ஊழியர்களே சொல்லிட்டாங்க இந்த குடோனுக்கு காசு கொடுக்க முடியல. என்ன அந்த இறக்கும் போது வந்து பாட்டில் உடைஞ்சு போகுது, அதுக்கு நாங்க தான் காசு கட்டணும். அதுக்கப்புறம் அதை இறக்குறவங்களுக்கு வந்து காசு கொடுக்க முடியல. அப்போ எங்க சம்பளத்துல இருந்து 12,000 ரூபாய் சம்பளம் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து எங்களால கொடுக்க முடியுமா, அதனால தான் நாங்க 10 ரூபா வாங்குறோம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கு தீர்வு முடிஞ்சு போச்சு. ஆமா. இப்ப தனியார் மயம் இப்போ ஆக்கப்பட்டால் அவர் இதுக்கு முன்னால இருந்த மினிஸ்டர் டிஎம்கே மினிஸ்டரை பத்தி தான் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் சார் கூட 10 ரூபாய் 10 ரூபான்னா ஒரு பாட்டு பாட்டெல்லாம் பாடிட்டாரு. ஆனா அவரு அமைச்சரவையிலேயே இருக்க மினிஸ்டர் தான் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த 10 ரூபாய் எதுக்கு போகுது அப்படின்ட்டு. இப்ப தனியார் மயம் ஆக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன சார்? ஏன் அரசு அதை தனியார் மயமாக்குனா இன்னும் நாடு நாசமா போயிடும். அவ்வளவுதான். ஸோ ரவுடிசம் அதிகமாகும். இப்போ கவர்மெண்ட் நடத்துறதுனால ஸோ அந்த ரவுடிசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தனியாராக ஒருத்தன் வந்து ஒயின் ஷாப் எடுத்து ஒரு ரெஸ்டோ பார் வச்சு நடத்துகிறான் அப்படின்னா அங்கே உள்ள விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் சார். நாடு நாசமாக தான் சார் போகும். ஒரு போதைப் பொருள் இல்லா நாங்க போதைப் பொருளே வேண்டாம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம் சார். ஆனா அவங்க வந்து ஒயின் ஷாப் 5000ங்கிறத 10,000-ஆ மாத்துறதுக்கு அவங்க வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படி பாப்போம். ஒரே சைடுல வந்து மதுவிலக்கு கொண்டு வந்துட முடியுமா? அது வந்து பீப்புள்ஸை அஃபெக்ட் பண்ணும் சார் அதுதான் சார் படிச்சு படிச்சு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. படிச்சு படிச்சு சொல்லியிருக்காரு. ஐயா ஒயின் ஷாப்பை வந்து நான் வந்த உடனே மூட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 33%, அடுத்து 33%, அடுத்து 33%, அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணலான்னு எங்கள் தலைவர் வந்து 100 தரம் பழிச்சு பழிச்சு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதை எடுத்து விஜய் சார் பண்ணாலே அவர் மிகப்பெரிய சக்சஸ் அவருக்கு. ஏன் அரசு அதை பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது மூலயமா வருவாய் வருதுன்றது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சார் அதுதான் சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ போதைப் பொருளில் தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். அந்த காசு வந்து தான் மக்கள் நல்லா இருக்கணும்னா அது அந்த காசே தேவையில்லை சார். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு இப்போ வந்து நம்ம வந்து கொரோனா காலங்கள்லாம் எங்கே சார் ஒயின் ஷாப் இருந்துச்சு? ஒயின் ஷாப் எல்லாமே மூடி தானே இருந்தது. கொரோனா காலங்களில் மூடி தானே இருந்துச்சு. இல்லை எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்ப சூழல் அந்த மாதிரி இல்ல. பட் நார்மல் சூழலையும் அப்படி இருக்க சார் முடியுமா? மனிதன் நினைச்சா மாறிடுவான் சார். தனி மனித மனிதன் தனி ஒழுக்கம் மனிதன் ஒருத்தன் நினைச்சான்னா போதைப் பொருள் வேண்டான்னு நினைச்சானா மாறிடுவான் சார். இன்னைக்கு எவ்வளோ வீடு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா சார்? இன்றைக்கி ஒரு கிராமத்தில் வந்துட்டு ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே என்ன அந்த வீட்டில் இருக்க அந்த அவங்க ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? புருஷன் வந்து நல்ல நிலைமையில் வருவாரா, தண்ணி அடிச்சுட்டு வருவாரா, என்ன அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்க ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு வீட்டில் சண்டை நடந்துச்சுன்னா அந்த குழந்தை நினைக்கும் ஐயோ அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்து அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருப்பாரா அப்படின்ட்டு. அந்த குழந்தையோட படிப்பு கூட அதனால போகும்ல. ஓகேங்களா? நமக்கு போதையே வேணாம். எங்கள் தலைவர் எடுத்த ஒரே முடிவு போதையில்லா தமிழகம் மாற்றுவோம். அவ்வளோதான். அதனால தான் மாறுவோம் மாற்றுவோம். அதான் டேக்லைனா சார்? ஆமாம், மாறுவோம் மாற்றுவோம். அதுதான். கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே இப்போ அதில் உறுப்பினர் இருக்காங்க. உறுப்பினர் இருக்காங்க சார். நாங்கள் போயிட்டு நீங்கள் வந்து உறுப்பினர் ஆகுன்னு யாரையும் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணல. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வந்து 4-5 பேர் வந்து உறுப்பினர் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால எங்கள் இயக்கம் வந்து எங்கள் தலைவர் ஒரு டார்கெட் வச்சுருப்பாரு. இப்போ 50 லட்சம் பேர் வச்சுருக்காருன்னா எவ்வளோ நாளில் சேருவாங்கிறது அவருக்கு தெரியும். ஓகேங்களா? அதில் கண்டிப்பாக நம்ம வந்து 50,01 ஆகும்போது அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ களத்தில் இறங்கி அதிகமாக பண்ண போகிறோம் சார். ஓகேங்களா? இப்போ என்னென்னா நாங்கள் களத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் இப்போ இருக்க எம்எல்ஏகளுக்கு வேலை எல்லாம் போயிடும். ஐயோ நம்ம வேலையை பூரா வந்து ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்களே, த லீடர்ஸ் அண்ணாமலை ஆளுங்க பண்ணிட்டு போயிட்டாங்களா, அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துடும். இல்லை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு இயக்கம் செய்ய முடியுமா சார்? எல்லா வேலையும் அரசாங்கம் பண்ண முடியாது. இயக்கம் ஏன் சார் பண்ண முடியாது? எங்கள் இயக்கம் என்ன சின்ன இயக்கமா சார்? அதுதான் கேட்குறேன். விதைச்சு கிடக்கிற விதை சார் அங்கங்கே முளைச்சிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கும். ஓகேங்களா? அது வந்து இது இல்லை சார். நம்ம வந்து எங்கள் தலைவர் என்ன ஸ்டாண்டர்டாக மக்களோட மக்களாக இருக்கணும். மக்களுக்கு இருக்க பிரச்சனைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை நம்மளால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணணும். எல்லாத்தையும் கவர்மெண்ட் போய் நிற்க முடியாது இல்லை. அண்ட் அதே மாதிரி சார் ஆகஸ்ட் 2ஆம் தேதி குமரியில் வந்து சுற்றுச்சூழல் தொடர்பாக ஒரு பேர் இப்போ அடுத்த மாதம் 16ஆம் தேதி சென்னையில் இருக்கு. இது இப்போ போதை முடிஞ்சிச்சு. அடுத்து சுற்றுச்சூழல் ஒவ்வொரு விஷயம் ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் ப்ரோக்ராம் வச்சுருக்காரு. ஓகேங்களா?
அது ஒவ்வொரு ப்ரோக்ராமாக போய்கிட்டே இருக்கும், மாதம் மாதம் ஒவ்வொரு ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் எல்லாமே அதில் வந்து கலந்துக்கிட்டோம். இளைஞர்களை மெயினா அட்ராக்ட் பண்ணணுன்றது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான பேரணியா இருக்கட்டும், இல்ல வந்து மாநாடா இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கும்போது இளைஞர்களுக்குரிய திரு விஜய் அவர்கள் இளைஞர்களை குறி வச்சு தான் இன்னைக்கு வந்து முதல்வரா இருக்காரு அப்படின்னும் அதே பாணியை திரு அண்ணாமலை ஃபாலோ பண்றாரோன்ற ஒரு ஐயோ! கேள்வி இருக்குல்ல. அதுனா கிடையவே கிடையாதுங்க. எங்க 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 இயக்கத்தில இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா, ஆ 18 வயசு, 19 வயசுலேருந்து எல்லாருமே இருக்காங்க எங்க இயக்கத்தில. எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதே வந்து கூட எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. எத்தனை எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம இயக்கத்தில இருக்காங்க அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அவர பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க தமிழ்நாட்டில. ஒருத்தர் கூட கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க எங்க வேணாலும் போய் கேளுங்க. என்ன அவர் இல்லாதனால விழுந்த ஓட்டு தான் விஜய் சார். ஓகேங்களா? இளைஞர்களை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்ததே எங்க தலைவர் தான். அவர் விதைச்ச விதை தான் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இவ்வளோ பேர் அரசியலுக்கு வர காரணம். இன்னைக்கு நானும் உங்க முன்னால பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கும் ஒரு ஆசை வருது. சமூகத்துக்காண்டி நம்ம பாடுபடணும் அப்படின்னா, அதுவும் என்னுடைய தலைவனை பார்த்து தான். ம், ம். இப்போ திரு அண்ணாமலை இருந்திருந்தார் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆயிருக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம statement. 200% இருக்க முடியாதுங்க. அந்த 200% விழுந்த ஆயிருக்க 1,75,00,000 மெம்பர்ஸும் வந்து திரு அண்ணாமலைக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் திரு அந்த விஜய் அவர்களுக்கு. சார் எங்களுக்குன்னு உள்ள 1,75,000 சார் ஒரு 1 கோடி இயக்கத்துக்கே வந்து ம். 50 லட்சத்துலேருந்து 60 லட்சம், 45 லட்சம், 30 லட்சம் இப்படி தான் சார் இருக்கும். நீங்கள் நினைக்குமே 1,50 கோடி 2,50 கோடி அப்படின்னா இருக்காது சார். மொத்தம் தமிழ்நாட்டுடைய வாக்காளர்களே அவருக்கு எவ்வளோ விழுந்த சார்? வாக்குகள் எண்ணிக்கையில நான் சொல்றேன் சார். அதான் ஒரு 50 லட்சம் பேர் அவங்க உறுப்பினராக இருப்பாங்க. மீதி எல்லாம் விழுந்த ஓட்டாக இருக்கும். அவ்வளோ அதாவது இது உள்ள சேர்ந்து தான் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ எங்களுக்கு வந்து 20 லட்சம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஆனால் எங்களுக்கு வந்து மக்கள் அவ்வளோ ஆதரவு இருக்குது சார். 5 கோடி பேர் இருக்காங்க இல்லையா? 5 கோடி சம்திங் இருக்காங்க இல்லையா வாக்காளர்ஸ். எங்களுக்கு வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் சேர்ந்து தான் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு இயக்கத்திலையும் வந்து சேர்ந்தா ஓட்டு போடுறாங்க அப்படி கிடையாது இல்லை. அதில் ஆர்வம் இருக்கவங்க சேருவாங்க அவ்வளோதான். அப்ப இந்த எண்ணிக்கை வருங்காலத்துல அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்கு. வாய்ப்புகள் போயிட்டு அதிகமாகி போய்கிட்டு இருக்கு. போயிட்டு ஆமா, வாய்ப்புங்கிறதே இல்லை, அதிகமாகி போய்கிட்டு இருக்கு. ம், ம், ம். ஆமா, நாங்களும் வந்து அவரை சிஎம் ஆக்குற வரைக்கும் நாங்களும் விட மாட்டோம். விடாமுயற்சி எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எடுப்போம். பார்க்கலாம் சார் திரு அண்ணாமலை எந்த மாதிரியான மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போறாரு. 100% நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போறீங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.